இந்திய வரலாற்றில் பிரிட்டிஷ் பேரரசின் கீழும் இந்திய பேரரசின் கீழும் கம்யூனிஸ்ட் கட்சியை போல் காயப்படுத்தப்பட்ட கட்சி இந்தியாவில் இல்லை. நசுக்கப்பட்ட கட்சி, ஒடுக்கப்பட்ட கட்சி, அடக்கப்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியை போல இந்தியாவில் இல்லை என்பதை இரண்டு கருத்தின்றி எந்த மேடையிலும் சொல்லலாம். அதற்கு காரணம் ரஷ்ய புரட்சி. 1917 ஆகாவென்று எழுந்ததுவார் யுக புரட்சி என்று மகாகவியால் பாடப்பட்ட ரஷ்ய புரட்சிக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசு பயந்தது. காங்கிரஸை பார்த்து அல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து. காங்கிரஸை பார்த்து பயப்படாத பிரிட்டிஷ் பேரரசு கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து அஞ்சியது. ரஷ்யாவில் காளி கடைக்கண் வைத்தாள் என்று பாரதி பாடினானே, இந்தியாவில் அந்த புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் கம்யூனிஸ்டுகளுக்குத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் பிரிட்டிஷ் பேரரசு கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து பயந்தது. அதனால்தான் 1934 ஒரு தடை, 1940 ஒரு தடை. வளருகிற கட்சி, வசீகரமான கட்சி, மக்களை சேர்ந்த கட்சி, உழைக்கும் தலைவர்களை கொண்ட கட்சி, வெல்லக்கூடிய சித்தாந்தத்தை உடைய கட்சி. இந்த கட்சி இந்தியாவில் பரவினால் இது பிரிட்டிஷ் அரசுக்கு மாத்திரமல்ல, இந்தியாவினுடைய அடிப்படைக்கே கூட வேறொரு புதிய கோணம் வந்துவிடும் என்று அஞ்சியது பிரிட்டிஷ் அரசு. 2 முறை தடை செய்தது. 3வது விடுதலை பெற்ற பிறகு 1948 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது. 3 முறை பிரிட்டிஷ் இந்தியாவிலும் 1 முறை சுதந்திர இந்தியாவிலும் தடை செய்யப்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. ஏன்? இதுதான் வாழ்வியலை புரிந்த கட்சி, இதுதான் மக்களுக்கான கட்சி, இதுதான் உணர்ச்சி மிக்க கட்சி, இதுதான் உண்மையான கட்சி, இதுதான் நாளை மக்களை சென்றடைந்து மக்களை இணைக்கிற கட்சி என்பது இந்த 2 அரசுகளுக்கும் தெரியும்.